ஆனா ஒண்ணு பண்ணலாம். இந்த பதவிக்கு நான் தகுதியானவன் கிடையாது, பதவியை ஏத்துக்கிறத விட இந்த பதவியை ரிசைன் பண்றேன்னு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துடலாம். அது கூட கொஞ்சம் கௌரவமா தான் இருக்கும். அசோக், முதல்ல டென்ஷன் ஆகாத. எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் ஐடியான்னு ஒண்ணு இருக்கும். முதல்ல அது என்னன்னு யோசி. அதான் இப்ப சொன்ன. அப்படி இல்ல அசோக், பாசிட்டிவ் வேல கொஞ்சம் யோசின்னு சொன்ன. அப்படி என்ன வழி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ நேத்து இவளை திட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. இப்போ என்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ இட்ஸ் வெரி பேட். ஆபீஸ் கிளம்புறப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. அங்க நீ போனா யாராவது ஒரு வழி சொல்லுவாங்கல்ல. ஆமா அசோக், அத்தை சொல்றது சரிதான். காரை நிதானமா டிரைவ் பண்ணிட்டு போ. மேபி அப்ப கூட ஒரு ஐடியா கிடைக்கலாம்ல. ஆமா தம்பி, டென்ஷன் ஆகாம கிளம்புங்க. இன்னைக்கு நீங்க பார் கவுன்சில் பிரசிடென்ட். உங்களை யார் கேள்வி கேட்க முடியும்? கான்பிடென்ட்டா கிளம்புங்க. அண்ணி, பதவி ஏத்ததுக்கு அப்புறம் தானே பிரசிடென்ட். அதுக்கு தான் வழி இல்லாம பண்ணிட்டாளே. ஒரு தடவை என் உயிரை காப்பாத்திட்டான்னு பரிதாபப்பட்டேன் பாருங்க. அதுக்கு நன்றியா ஒவ்வொரு நாளும் என் உயிரை எடுத்துட்டு இருக்க. நீ உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? டே அசோக், நான் போறேன், போய் தொலைறேன். அசோக், அசோக், துர்கா அழாதம்மா. நீதான் அவன் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிற, அப்புறம் அவனே திட்டான்னு அழற. இங்க பாரு, நீ நிறைய மாத்திக்கணும் துர்கா, இல்லனா ரொம்ப சிரமம். அசோக்கு அன்பை கொட்டி கொடுப்பான், ஆனா கோவப்பட்டானா அப்பப்பா அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. சட்டுன்னு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டானா அப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, என்னைக்கும் நீ அவன் கூட சந்தோஷமா வாழணும்னா அவனை புரிஞ்சு நடந்துக்க முயற்சி பண்ணு. சத்யா, அத்தை. நீ துர்காவை கூட்டிட்டு போய் ஆறுதல் சொல்லு. சரிங்க அத்தை. அழாத. வா துர்கா. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, கலக்கிட்டீங்க போங்க. காலையில இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்ல. ஏன் மீனா, இவ ரொம்ப நாள் தாங்குவான்னு நினைக்கிற? அத்தை, அசோக் கோவத்துல ஒரு முடிவு எடுத்துருவான்னு நீங்களே அவ மனசுல ஒரு விதைய போட்டீங்கல்ல, வேற லெவல். அதுக்கு தினமும் தண்ணி ஊத்துவோம். அது செடியானதுமே ஒரே வெட்டு.